ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்துக்கு வந்து ரொம்பவே காரசாரமான டிஷ் இது. வாங்க என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் பாலக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1/2 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாலக்கீரையை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 1/2 கட் அளவுக்கு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். நாம் நம்மளுடைய ரெசிபிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் வரமிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வாங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட ஸ்பைசஸை இதில் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இது ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வந்து கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கமாக வச்சிடலாம். நம்மளோட செட்டிநாடு பாலக் சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள், நான் ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் அதிகமாக டேஸ்ட் இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸில் 2 பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்மளோட ஸ்பைசஸை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு அரைப்படலைன்னா தண்ணி சேர்த்தி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது நம்மளோட பாலக்கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பாலக்கீரையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட செட்டிநாடு பாலக் சிக்கன் ரெசிபியை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். கடாயிலையோ இல்லை பாத்திரத்துலையோ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். நார்மலாக வந்து நீங்கள் ரெசிபிஸ் வந்து செய்கிறதுக்கு தேவைப்படுற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஆஸ் யூஷுவலாக சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட ஸ்பைசஸை சேர்த்திக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் சேர்த்திக்கலாம். நம்மளோட பாலக்கீரையும் சேர்த்தியாச்சு. என்னடா இது கீரையெல்லாம் சேர்த்திருக்காங்களே, எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதுவும் செட்டிநாடு குழம்புல போய் கீரை சேர்த்திருக்காங்களேன்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எல்லா மசாலா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டு பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்.
இப்போ ஃபைனலாக நம்மளோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. நம்மளோட ஹீரோவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை வந்து நம்ம ஒரு 3 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட செட்டிநாடு பாலக் சிக்கன் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்கள், பார்க்குறதுக்கே அப்படியே டெலிஷியஸாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட செட்டிநாடு பாலக் சிக்கன் ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் வீடியோஸ் வந்து ஹெல்த்தியான வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டிஷ்ஷஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.